இருக்கிற எல்லாருமே ஒரு தாய்க்கு சமம் பண்றவங்களுக்கு என் ஃப்ரெண்டு கோகிலா வாங்கி தருவா. நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. பண்ணாத தொலை பண்ணாத சொல்றேன்ப்பா. ஏமாற்றப்பட்டதுக்கு சிபாரிசு பண்ணியிருந்தா இங்க ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி தேடி அலைஞ்சதுனால அவருக்கு வயசே ஆயிடுது. கடைசியா ஒரு வழியா ஒரு இடத்துல தோண்டி பார்க்கும்போது அவ்வளோ தங்கம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்த காலங்கள்லாம் இருக்கு, காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நம்மளுக்குன்னு சொந்தமா இவ்வளவு தங்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிப்பாகுறாரு. அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து எப்படியோ தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கும் போது ஒரு கூலிப்படை வந்து அந்த தங்கத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிரு, இல்ல எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது எதுவுமே நான் பண்ண முடியாது, இந்த தங்கம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி இவர் இப்படியே விட்ட வேலைக்காகாது, இவர் வாயில இருந்தே உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைய வளர்த்த நாய்க்குட்டியை ஓட விட்டு ஷூட் பண்றாங்க. அதனால கொஞ்சம் எமோஷனல் ஆகி அவர் உண்மையை சொல்லிடுவாரு பயந்துகிட்டு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கு மாதாக அங்க இருந்த 4 பேரையுமே பயங்கர கன் ஷாட் பண்ணி அங்க இருக்க 4 பேருமே சுட்டு கொன்றாரு. அதனால எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நம்மள தங்கத்தை தேடி போன 4 பேருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த தளபதிகள்லாம் வந்துட்டு பின்னாடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வயசானவர் 4 பேரையுமே கொன்னுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி மூவ் ஆகின்னு போயிட்டு இருக்காரு. ஆனா அது அவரோட நிப்பாட்டல, பின்னாடியே இன்னொரு படம் வருது. அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அங்க இருந்து மூவ் ஆகுறாரு. ஆனா அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்களா? எப்படி ஷூட் பண்றாங்கன்னு பாருங்க.